ஹாய், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சாரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களோட சாரியை குட் பார்ட்டை டேபிளுக்கு ஆப்போசிட்டாக போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பல்லு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பல்லு வச்சுக்கோங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் 4 சென்டிமீட்டர் தான் கரெக்டான அளவு. இப்போது நான் அதை வந்து ஒரு ஸ்டீம் அயன் நான் நல்லா கொடுத்துக்கிறேன். இப்போது நான் நல்லா ஸ்டீம் அயன் கொடுத்தக்கப்புறம் அங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். இப்போது ஆப்போசிட்டில் இருக்க சாரியும் கொண்டுட்டு போய் அந்த சாரி மேலே வச்சு இப்போ இங்கே வந்து நான் ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே நான் ஒரு ஸ்டீம் அயன் கொடுத்துருக்கேன். நான் அப்போ வந்து இங்கே ஒரு லைன் ஃபார்ம் ஆகுதா? ஸோ உங்களுக்கு அந்த லைன் விசிபிளாக தெரியும். ஸோ அந்த லைன் மேலே அகெயின் நான் அந்த சாரியை வைக்கிறேன். வச்சு அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து ப்ளீட் பண்ண போகிறேன் ஸ்டீம் பண்ணி. ஸோ அந்த லைன் மேலேயே நான் வந்து அகெயின் அண்ட் அகெயின் நான் வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணுறேன். இப்போது அதே மாதிரி இப்போ நான் பல்லு ஃபிக்ஸ் பண்ணோமா அந்த பார்ட்டே நான் அந்த லைன் மேலே வச்சு அகெயின் நான் ஒரு ஸ்டீம் அயன் கொடுக்குறேன். இப்போது நம்ம ஸ்டீம் பண்ணதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு விசிபிளாக ஒரு கேப் பை கேப்பாக லைன் தெரியுதா? ஸோ அதுதான் நம்ம பல்லு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிற பாயிண்ட்டு. இப்போது உங்களுக்கு கேப் இருக்கா? ஸோ அது அப்படியே ரிவர்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து நல்லாவே விசிபிளாக தெரியும். ஸோ அந்த ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதுவை நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் எவ்வளோ பல்லு ப்ளீட் ஷார்ட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ பல்லு ப்ளீட் நீங்கள் வந்து ஷார்ட்டாக வைக்கலாம். உங்களுக்கு 13 ப்ளீட், 14 ப்ளீட் அண்ட் 20 ப்ளீட் கூட நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம எடுத்ததை நான் ஆர்டர் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபிக்ஸடாக வைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம பல்லு போர்ஷன் வந்து ஃபுல்லாகவே வரும். ஸோ இதில் கொஞ்சம் நல்லா கவனமாக வைங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் நான் ஒரு சேஃப்டி பின் எடுத்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லாக் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஒரு சாரீ பெக் எடுத்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போது நான் அந்த சாரியை நான் அயன் பண்ணதை 1 by 1 அதுக்கு மேலே வச்சு நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ இப்படி பண்ணுறப்போ ஈஸியாக நமக்கு வந்து சாரீ வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு வச்சு உங்கள் ஹேண்டால் நீங்கள் ப்ரெஷர் பண்ணிங்கனாலே போதும். அது வந்து நல்லா செட்டில் ஆகிரும். ஸோ இதே தான் நம்ம ஃபுல்லாக பல்லு போர்ஷன் வரை பண்ண போகிறோம்.
இதை ஃபுல்லாக நான் பல்லு போர்ஷன் வரைய நான் இந்த டெக்னிக்லேயே வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ப்ளீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போது செஸ்ட் ப்ளீட் நான் பெக்கில் போட்டு பின் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு என் டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு இன்ச்சு விட்டு விட்டு நான் செட் பண்ணுறேன். நல்லா ஸ்டீம் ஆயின் கொடுக்குறேன். இதில் வந்து நான் மேலேருந்து தான் நான் கீழே இறக்குறேன். ஸோ இப்படி தான் பண்ணணும். நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணால் ப்ளீட் வந்து பர்ஃபெக்டாக வராது. இப்போது நான் வந்து நம்ம த்ரோ பாடி அளவுக்கு நான் வந்து அயர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை நல்லா பாருங்கள். இந்த பார்ட்டில் நம்ம ஜஸ்ட்டு 3 பல்லுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம பேக் சைடு நம்ம வந்து டேர்ன் பண்ணுறப்போ நம்ம அயர்ன் பண்ணால் அந்த ப்ளீட் வந்து மேலே ஏறிக்கிட்டே வரும். ஸோ இந்த கீழே இருக்க போர்ஷன் மட்டும் நம்ம நல்லா செட்டிலாக அயர்ன் பண்ணால் போதும். இப்போது நான் வந்து சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறேன். இதுக்கு நான் பாயிண்ட் பண்ண மார்க்லேருந்து அகைன் நான் ஹிப் மெஷர்மெண்ட்டும் நான் சென்டர் மெஷர்மெண்ட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பின்னில். ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் சென்டர் ப்ளீட்டை எடுத்தக்கப்புறம் அதை நான் ஃபுல் சாரியையும் நான் கீழே டவுன் பண்ணிடுறேன். ஸோ இப்படி பண்ணுறப்போ நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் எடுத்த சென்டர் ப்ளீட்டில் நான் பெக் வச்சு நான் மார்க் பண்ணுறேன்.
நான் சென்டர் ப்ளீட்டில் 1/1 கேப் விட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் அதை பின் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பின் பண்ணுறது முக்கியம். இதுக்கப்புறம் நான் நல்ல ஒரு ஸ்டீம் அயன் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு சென்டர் ப்ளீட்டில் ஸ்டீம் அயன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சாரீ வந்து கரெக்டாக வரும். இப்போ பாக்ஸ் ஃப்ளோடிங் பார்க்கலாமா? இப்போது நான் சாரியை அப்படியே நான் உல்ட்டாவாக போடுறேன். ஸோ கீழே இருக்க பல்லு போர்ஷனை நான் எடுத்து என் ஷோல்டரில் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி போடுறப்போ அந்த பார்ட் வந்து நம்ம ஈஸியாக போட கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என் ஷோல்டரில் அதை நான் போட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே ரிவர்ஸில் போடணும். போட்டக்கப்புறம் அங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தை நம்ம எடுத்து அகெயின் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் மார்க் பண்ணியிருக்கேன்ல இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டை இந்த இதை எடுத்து அப்படியே அங்கிட்டு போட போகிறோம். இதுதான் நம்ம செஸ்ட் ப்ளீட்டில் பாக்ஸ் போட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நான் பெக் வச்சு டேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். அகெயின் அதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். இப்படி பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓகேவா? இப்போது நான் லெஃப்ட் சைடில் இருக்க சாரியை ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். தென் இப்போது இது எந்த அளவுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எந்த அளவுக்கு வேணால் எனக்கு ஒரு 14 வந்திருக்கு. ஸோ அந்த 14 வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நான் மார்க் பண்ண இடத்துல நான் ஃபிங்கர் வச்சு நான் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். தென் அதுக்கு மேலே நான் ஒரு மடிப்பு மடிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸி பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ அப்படியே நான் சாரியை ஹேண்டில் பண்ணி ரொட்டேட் பண்ணி போட போகிறேன். அவ்வளோதான், சிம்பிள். கொஞ்சம் உங்களுக்கு கசங்குறப்போ இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மடிப்பு வந்து நமக்கு கசங்க தான் செய்யும். எடுத்துட்டோமா? இப்போ வந்து நான் அப்படியே உல்ட்டா பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த பல்லுவை வந்து நான் ஒன் பை மேலே அதுக்கு மேலே வச்சேன்னா நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நான் உள்ளே டக்கிங் பண்ணிடுறேன். இதுதான் சிம்பிளான சாரீ ப்ரீப்ளீட்டிங் டெக்னிக். என் சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் 150 ருபீஸ்க்குலாம் நான் சாரீ ப்ரீப்ளீட் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். Thank you for watching.